இப்ப மனைவி இவ்வளவு தூரம் சொல்றா, குச்சேலர் வேற கோணத்துல யோசிச்சாராம். சரி, அவ என்ன சொல்றா? கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்குறா. கிருஷ்ணனை தரிசிக்கலாமே, பணம் கேட்கறோம் கேட்கல அப்புறம், அவன் பணம் கொடுக்கறான் கொடுக்கலங்கிறது அப்புறம். ஆனா கிருஷ்ண தரிசனம்ங்கிறது வசதியான விஷயம் தானே. ததா அன்று மட்டும் அவர் போவதுன்னு முடிவெடுத்தார். மனைவி வேற நாள் சொல்லியிருந்தா கூட அவர் போயிருக்க மாட்டார். ஆனா அன்று ததா, அப்போது ஆலோகன கௌதுகாத்யயோ, குருவாயூரப்பா உங்ககிட்ட இருந்து அவர் காசு வாங்கறதுக்காக போல, உன்னை காண வேண்டும்ங்கிறதுக்காக போனார். தனத்துக்காக போல, தரிசனத்துக்காக போனார். அதனால ஆலோகன, உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற கௌதுகாத், ஒரு குதூகலம் வந்தது. ஆமா, நாம ரொம்ப நாளா இங்கேயே இருந்துட்டு இருக்கோம். எப்போ அந்த சாந்தீபனி குருகுலத்துல கிருஷ்ணனை சேவிச்சது, அதுக்கப்புறம் அவனை சேவிக்கல, தரிசனம் கிடைக்கல, கிருஷ்ணனை தரிசிக்கலாமே, குதூகலம் வந்தது, புத்துணர்ச்சி வந்தது, புறப்படுகிறேன் என்று. ஐயோ குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தராகிய குச்சேலர் உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பக்திய விலை பேச போல, பணம் கேட்டு போகல, உண்மையான பக்தியோடு உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டார். புறப்பட்டுட்டு மனைவிட்ட சொன்னாராம், எல்லாம் சரியா பண்ணிட்டோமா, ஆனா முக்கியமான விஷயம் இருக்கே, பகவான பார்க்க போறோம்னா கையில உபகாரம் கொண்டு போக வேண்டாமான்னார். பகவான்கிட்ட போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம். இது ஒரு பிரமாண ஸ்லோகம் ஒண்ணு சொல்றா. ரிக்த பாணிர்ன பஷ்யேத ராஜானம் தெய்வதம் குரும் தெய்வஜம் புத்திரகம் மித்ரம் பலேன பலமாதிஷேத். 6 பேர்கிட்ட போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது. யார் அந்த 6 பேர்? ஒண்ணு ராஜா. ராஜாவை பார்க்க போறோம்னா கையில ஏதோ ஒரு பழமாவது வாங்கிட்டு போய் ராஜாட்ட கொடுத்துட்டு தான் பார்க்கணுமே ஒழிய, ராஜாவை வெறுங்கையோடு போய் பார்க்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, தெய்வத்தம். கோவிலுக்கு போறோம், பெருமாள் சன்னதிக்கு போறோம்னா நம்மால முடிஞ்சது ஒரு புஷ்பமோ பழமோ அல்லது திருத்துழாய் துளசியோ அல்லது 2 முந்திரி பருப்போ 2 ஊதுபத்தியோ, நம்மளால என்ன பகவானுக்கு சமர்ப்பிக்க முடியுமோ, அல்லது விளக்குக்கு நெய்யா இருக்கலாம், என்ன முடியுமோ ஏதோ ஒண்ணு. அதாவது இதுக்கு பணம் எவ்வளவு செலவு பண்றோம் அதெல்லாம் விஷயம் இல்ல, மனசுதான் முக்கியம். நமக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியும், நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் எல்லாமே நமக்கு தெரியும். அதனால எவ்வளவோ பண்றோம், அதுக்கு கோவிலுக்கு எவ்வளவு பண்ணலாம்னு தெரியும். அதை நாம எடுத்துட்டு போறதுதான் வசதி.